அன்புக்குரிய சகோதரர்களே, உத்தரகாண்ட் மழை வெள்ளம் பற்றி செய்திகளை நாம பார்த்து வருகின்றோம். பருவநிலை மாற்றம் தொடர்பான தெற்காசிய நாடுகளினுடைய ஆலோசனை கூட்டம் கடந்த திங்கட்கிழமை டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. அதுல கலந்து கொண்ட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் சசிதர் ரெட்டி என்பவர் இந்த உத்தரகாண்ட் மழை வெள்ளத்திலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், ஆனா சரியான முறையில ஒரு வேலையை செய்யாதனால தான் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுகின்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பை தடுக்கக்கூடிய ஒரு செயல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தால் இத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம், இது போன்ற ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்காதுன்னு இவர்கள் சொல்கின்றார்களே, அப்படி என்ன ஒரு ஐடியா, இதே எல்லா இடத்திலையும் ஃபாலோ பண்ணிடலாமே அப்படின்னு நாம ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், மழை எப்பொழுது எந்த இடத்துல எவ்வளவு பெய்யும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் துல்லியமா கணிக்க தவறிவிட்டதாம். அது முதல்லயே இந்த இடத்துல இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கரெக்டா துல்லியமா இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சு சொல்லி இருந்தா இப்படிப்பட்ட பேரிழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்காது. அது சரியான முறையில் துல்லியமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிக்க தவறியதுதான் இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். யார் இது? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பருவநிலை மாற்றம் தொடர்பான தெற்காசிய நாடுகளினுடைய கூட்டத்தில் தான் இந்த பேச்சு பேசப்படுது. அதுக்கு என்ன காரணம்ன்றதையும் சொல்றாங்க. திடீர்னு பருவநிலை இப்படி மாறும்ன்றதை யாருமே எதிர்பார்க்கல. மழை பெஞ்சிருக்கத பார்த்திருப்போம். மழை ஊத்துன்னு ஊத்தி ஒரு மாநிலமே முழுகக்கூடிய அளவுக்கா இப்படிப்பட்ட ஒரு மழையா இறங்கும்னு யாராவது கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்களா? இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது என்று தகவல் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. மழை வெள்ளத்தை நீங்க பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், அதை பார்த்தாலே ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. இவ்வளவு தண்ணி எப்படி வானத்திலிருந்து இறங்குச்சு என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், இந்த மழையை இறக்குற விஷயத்தை எல்லாம் இந்த மழை எந்த நேரத்தில் எவ்வளவு பெய்யும் இதெல்லாம் ஒரு மனுஷனால கணிக்க முடியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅத்தி வ யுனஸ்ஸிலுல் ஐஸ் وَيَعْلَمُ مَا فِي الْأَرْحَامِ وَمَا تَدْرِي نَفْسٌ مَاذَا تَكْسِبُ غَدًا وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ إِنَّ اللَّهَ عَلِيمٌ خَبِيرٌ. 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்னென்ன விஷயம்? இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, மறுமை நாள் எப்பொழுது வரும் எவனுக்கும் தெரியாது. வ யுனஸ்ஸிலுல் ஐஸ், அல்லாஹ் எப்பொழுது மழையை இறக்குவான் ஒரு மேலும் சொல்ல முடியாது. கருவறையினுடைய நிலவரங்கள் யாருக்கும் தெரியாது. அம்மா ததிரி நப்சும் மாதா தக்சிபு, ஒரு ஆன்மா அது நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் யாராலும் சொல்ல முடியாது. அம்மா ததிரி நப்சும் பி ஐய அருளின் தமூத், ஒரு ஆன்மா அது எந்த இடத்துல மரணிக்கும், பூமியில எந்த இடத்துல மரணிக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் அறிந்தவனாகவும் மாணவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில டிக்ளேர் பண்றான். என்னன்னா இந்த விஷயம் எல்லாம் சொல்ல முடியுமா? வானிலை ஆய்வு மையம்னு போட்டு சொல்றான். வானிலை ஆய்வு மையத்துல எப்படி மழை பெய்யறத பத்தி சொல்றாங்கன்னு தான் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரமணன் ஒரு ஆளை காட்டுவாங்க. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அவர் ஏதாவது என்ன சொல்லுவாரு? மிதமானது முதல் ரொம்ப தீவிரமானது வரை, லேசானது முதல் அதிகமானது வரை மழை பெய்ய கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடந்த அடுத்த 24 மணி நேரத்துக்கு தான் சொல்லுவாங்க. அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தென்மேற்குல காற்று வீசுவாங்க, பார்த்தா வடகிழக்கா வீசிக்கிட்டு இருக்கும் காத்து. மழை பெய்யும்னு சொல்லுவாங்க, மழை பெய்யாது. மழை பெய்யாதுன்னு சொன்னா அன்னைக்கு கொட்டிக்கிட்டு ஊத்தும். அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா?
ஏதோ அப்படி மேகம் திரண்டு வர்றதை பார்த்து மழை வரப்போகுதுப்பான்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த நேரத்துல இவ்வளவு பெய்யும் யாராலையும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அதை பற்றி ஞானம் படைச்ச ரப்புட்ட இருக்கு. கட்டளை போட்டான்னா இந்த மலையை பற்றி, மழை எப்படி பொழியுதுன்றத பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. நாம எப்படி மழையை பொழிய செய்கின்றோம் என்பதை அவங்க அறிய வேணாமா? நாம என்னென்னலாம் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு அல்லாஹ் வரிசையா பட்டியல் போடுறான். அதெல்லாம் பார்த்தா படைச்ச இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். அவன் தான் அனைத்து பொருள்களையும் மீதும் ஆற்றல் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். ஆனா இங்க என்ன நிலைமைன்னா, இத நவீன தொழில்நுட்பங்களை வச்சு எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வர்ற மழை சொல்லிட்டா வரும், நான் இந்த மாதிரி பெய்ய போனேன் அப்படின்னு சொல்லி. இது படைச்ச ரப்புடைய கண்ட்ரோல்ல உள்ளது. இதை யாராலையும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஓதி காண்பிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பம் கூட எப்படிப்பட்ட சந்தர்ப்பம்? புகாரில வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவுல அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சில கேள்விகளை கேட்டு மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வர்றாங்க. பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க. வெள்ளையும் சொல்லையுமா ஒருத்தவர் வந்தாரு. பார்த்தா அவர் இதுவரைக்கும் நாங்க அவரை பார்த்ததே கிடையாது. ஒரு புது மனிதர். சஹாபாக்கள் சொல்றாங்க, இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்ல, புது மனிதர், இவர் வெளியூருக்காரர் தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் வர்றாரு, பயணத்துக்குரிய எந்த அறிகுறியும் தெரியல. பயணம் பண்ணி வந்தா எப்படி இருக்கும்? தலையெல்லாம் பரட்டையாகி உடையெல்லாம் அழுக்காயி அப்படி இருக்கணுமா இல்லையா? அப்படி ஃப்ரெஷ்ஷா வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முட்டியோட முட்டி சேர்த்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு கேட்கிறாரு, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, ஈசான் என்றால் என்ன, மறுமை எப்பொழுது வரும்? அப்பதான் அந்த பட்டியல். அந்த கேள்வியை கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாம்னா என்ன விளக்குறாங்க, ஈமான்னா என்ன சொல்றாங்க, ஈசான் என்றால் என்ன என்று விளக்குகின்றார்கள். விளக்கிட்டு அடுத்து கேட்கிறாங்க, மறுமை எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டவனையும், கேள்வி கேட்கிறத விட கேள்வி கேட்கப்படுறாள் அதிகமா தெரிஞ்ச ஆள் கிடையாது. எப்படி நீங்க கேக்குறீங்க, உங்களை விட நான் தெரிஞ்ச ஆள் கிடையாது, இதை பத்தி எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதாவது ஆன்மீகத்துல ஆன்மீகவாதின்னு ஒரு ஆளை சொன்னோன்னு வைங்க, அவன் சொல்ற அந்த குறி என்ன, அவன் விட்டு அடிக்கிறது என்ன, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது விட்டு அடிக்கிறத பார்ப்போம். ஆனா இங்க என்ன நிலைமைன்னா, மறுமை எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டா தெரியாது. அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். யஸ்அலூனக அனிஸ்ஸாத்தி அய்யான முர்சாஹா ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா இலா ரப்பிக முன்தஹாஹா. மறுமை நாள், யுக முடிவு நாள் எப்பொழுது வரும் என்று நபியே உம்மிடத்தில் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதை பற்றி ஞானம் உன்னிடத்தில் எங்க இருக்கு? இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இன்னமா அன்த முன்திரு மை யஹ்ஷாஹா, நீ அது பற்றி எச்சரிக்கக்கூடிய ஆள் மட்டும்தான். அதோட அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சே வேணா, எச்சரிக்கை செய்யறதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கோமே ஒழிய எப்ப வரும் உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்படின்னா மறுமை நாள்ன்றது எப்ப வரும்னு தெரியாது. அந்த கேள்வியை கேட்டதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல உள்ளது, அவனை அன்றி வேற யாருக்கும் அறிய முடியாது என்று சொல்லிவிட்டு சூரத்துல் லுக்மான் என்ற அந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய, இப்ப நம்ம வாசி காண்பித்தோமே அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஒருவன் இறைவனை நம்புவதை எப்படி நம்பணும் என்றால், இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று ஒருவன் நம்ப வேண்டும். அப்படி நம்பினாதான் உண்மையான ஈமான்தாரியாக முடியும். இப்படி மறைவான ஞானம் என்பது படைத்த இறைவனை தவிர மற்ற ஆளுகளுக்கெல்லாம் இருக்கு நம்புறதுனாலதானங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஏமாந்து, மக்கள் எல்லாம் தங்களுடைய அறிவை இழக்கக்கூடியவர்களாக மாறுறதுக்கு என்ன காரணம்? மறைவான ஞானம் படைச்ச இறைவனை தவிர மற்ற ஆளுகளுக்கு இருக்கு நம்புறான். அப்படி நம்புவதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கின்றது. ஜோசியம், வாஸ்து சாஸ்திரமா இருக்கட்டும், அதே மாதிரி ராசி கல்லா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்களும் மக்கள் நம்புவதற்கு காரணம் என்ன? வருங்காலத்தை உன்னால சொல்ல முடியும். உன்னால எப்படி சொல்ல முடியும்? உன்னால சொல்ல முடியுமா?
மழை எப்பொழுது பொழியும் உனக்கு சொல்ல முடியாது, யுகம் முடிவு நாள் தெரியாது, மழை எப்பொழுது வரும் தெரியாது. அதே மாதிரி கருவறையினுடைய நிலவரங்கள், ஒரு கருவறையில எத்தனை குழந்தை பிறக்கும், அது எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? ஸ்கேன் போட்டு பார்த்து ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லுவேன், இதுல இத்தனை புள்ளதான் பெக்க முடியும், இத்தனை குழந்தை ஆண் குழந்தையா வரும், இத்தனை குழந்தை பெண் குழந்தையா வரும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆன்மா எவ்வளவு சம்பாதிக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் யாராலையும் சொல்ல முடியாது. பார்த்தோமா இல்லையா? ராஜசேகர் ரெட்டி ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, அவர் ஆள் மரணிக்கிறாரு. மரணிச்சா 2 நாள் எங்க மௌத்தா போனாருன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நாட்டுல ராணுவத்தை இறக்கி காட்டு பகுதியில ஹெலிகாப்டர்ல போனவர் ஆளை காணா. 2 நாளா முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியல. முதலமைச்சர் வலை வீசி தேடுறாங்க, முடியல. எங்க மூத்தா போனாரு? கடைசியில ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு சிதறி ஆள் காலி. 2 நாளுக்கு அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க. எத்தனை ஜோசியர்கள், எத்தனை மந்திரவாதிகள்லாம் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க உண்மையிலே நாங்க வருங்காலத்தை எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னா இவங்க அறிவிச்சிருக்கணுமா இல்லையாங்க? ராஜசேகர் ரெட்டி இந்த இடத்துல செத்து கிடக்கிறாருன்னு அவர் எங்கே சாவாரு அதுவும் யாராலையும் சொல்ல முடியல. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிர் எங்கே பிரியும் சொல்ல முடியாது. இங்க இருந்து யாத்திரை போறேன்னு சொல்லி உத்தரகாண்ட்ல போய் கோதாநாத் கோயில்ல போய் சாவணும்னு நல்லா ஒருத்தவனுக்கு நாடி இருந்தான்னா இங்க இருந்தாலும் அங்க போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதே நேரத்தில் அங்கிருந்து பாதுகாக்கப்பட்டு இங்க வந்துதான் சாவணும் நல்லா எழுதியிருந்தான்னா அவ்வளவு வெள்ளத்திலையும் ரோப்பு போட்டு தப்பிச்சு இங்க சாவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப இப்படி ஒருவன் நம்பாம மழை வர்றத நாங்க முன்னாடி கணிச்சிட்டோம்னா உங்களை இந்த மழை வெள்ளத்திலிருந்து காப்பாத்திருப்போம்னா எவன் கணிச்சா உலகத்துல இதுவரைக்கும் எவனால சொல்ல முடிஞ்சிச்சு? உலகத்துல இதையே ஆய்வு பண்ணி பார்த்து கொண்டிருக்க ஆள்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? உலகத்துல எந்த இடத்துல எப்ப மழை பெய்யும்ன்றதுக்கே தனியா ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஆய்வு பண்ணி ஒரே ஒரு இடத்துலயாவது இந்த இடத்துல இவ்வளவு நேரத்துல இவ்வளவு மழை பொழியும் எவனா ஒரு தடவை யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்பயே அல்லாஹ்வுடைய வல்லமையில ஏன் போட்டி போடுறீங்க? அப்ப இது என்னன்னா இது இஸ்லாம் இது அடிப்படையாக சொல்லி காட்டுகின்றது. ஆனா இந்த விஷயத்துலதான் மக்கள் கோட்டை விட்டு மூட நம்பிக்கையினுடைய உச்சத்துல போய் கொண்டிருக்கின்றார்கள். இதுல ஒரு மனிதன் சரியான முறையில இறைவனை நம்புவானேயானால் அவன் உலகத்துல ஏமாற்றப்படுவது தடுக்கப்படும். அப்படி ஏமாற்றப்படாமல் படைத்த இறைவனை சரியான முறையில் நம்பி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.